விளாத்திகுளம், தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், ஒட்டப்பிடாரம், கோவில்பட்டி ஆகிய 6 சட்டப்பேரவை தொகுதிகளை உள்ளடக்கிய ஒரே மக்களவைத் தொகுதியாக தூத்துக்குடி மக்களவைத் தொகுதி உள்ளது. இந்த தொகுதியில் 7,39,720 பெண் வாக்காளர்கள், 7,08,244 ஆண் வாக்காளர்கள், 215 பேர் மூன்றாம் பாலினத்தோர் என மொத்தம் 14,48,179 வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். இதில் மாற்றுத்திறனாளிகள் 10,293 பேரும், முதல் தலைமுறை வாக்காளர்கள் 25,196 பேரும் உள்ளனர். இந்த தொகுதியில் வாக்காளர்கள் வாக்களிப்பதற்காக 1,624 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் 286 வாக்குச்சாவடிகள் பதட்டமான வாக்குச்சாவடிகளாக கண்டறியப்பட்டுள்ளது. தொகுதியில் தேர்தல் பணியில் ஈடுபடுவதற்காக 8,016 பேர் அலுவலர்கள் இந்த தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு 2 கட்டங்களாக பயிற்சிகள் அளிக்கப்பட்டுள்ளன. தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடிய அரசு அலுவலர்கள், காவல்துறையினர் தபால் வாக்குகளை செலுத்தினார்கள். இந்த முறை தேர்தலில் வெளி மாவட்டங்களை சார்ந்தவர்கள் இந்த மாவட்டத்தில் பணிபுரிந்தாலும் அவர்கள் அந்த தொகுதிக்கான வாக்கினை இங்கு இருந்தவாறு ஒரே இடத்தில் செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் 3வது தளத்தில் பிற தொகுதிகளைச் சார்ந்த காவல்துறையினர் இங்கிருந்தவாறு தபால் வாக்குகளை செலுத்தினார்கள். சுமார் 3000 பேர் இந்த தபால் வாக்குகளை செலுத்தினார்கள். இந்த தபால் வாக்குகள் தனியாக பிரித்து எடுக்கப்பட்டு அந்த தொகுதிக்கு அனுப்பி வைக்குவதற்கான நடவடிக்கையும் இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது. தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியில் கண்டறியப்பட்ட 286 பதட்டமான வாக்குச்சாவடிகளை கூடுதலாக கண்காணிப்பதற்காக மத்திய அரசு அலுவலக பணியாளர்கள் சுமார் 316 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். பதட்டமான வாக்குச்சாவடிகளில் நுண்ணறிவு பார்வையாளராக பணியமர்த்தப்பட்டு அங்குள்ள நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையத்திற்கு அவ்வப்போது தெரிவித்து வருவார்கள். மேலும் இந்த பதட்டமான வாக்குச்சாவடிகளை நேரடியாக கண்காணிப்பதற்காக சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு நேரடியாக கண்காணிக்கும் பணியும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது. இந்த மக்களவை தொகுதியை பொறுத்தவரை விதிமீறல் தொடர்பாக பெறப்பட்ட பல்வேறு புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் இந்த தொகுதியில் 54 பறக்குமடை குழுக்கள் சுழற்சி முறைகள் தொடர்ந்து இந்த தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் 28 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளதால் 2 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன. இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளிலிருந்து அங்குள்ள வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வாக்குப்பதிவு இயந்திரம், கட்டுப்பாட்டு இயந்திரம், அதோடு யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிந்து கொள்வதற்காக விவிபேட் இயந்திரம் ஆகியவை அந்தந்த வாக்குச்சாவடிக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன. தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எல் பாலாஜி சரவணன் தலைமையில் 3 காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர்கள், 14 டிஎஸ்பிக்கள், 8 இன்ஸ்பெக்டர்கள், 416 உதவி ஆய்வாளர்கள் மற்றும் 8 கம்பெனி துணை ராணுவத்தினர் மற்றும் தமிழ்நாடு சிறப்பு காவல் படையினர் 1 கம்பெனி, ஊர்காவல் படையினர், முன்னாள் ராணுவத்தினர், தீயணைப்பு படையினர், ஓய்வு பெற்ற காவல்துறையினர் என 3500 பேர் இந்த தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இவர்கள் இன்றிலிருந்தே தங்கள் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட தொடங்கியுள்ளனர். காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கும். வாக்காளர்களுக்கு தேர்தல் ஆணையம் வீடு வீடாக பூத் ஸ்லிப் வழங்கியுள்ளது. ஆனால் அந்த பூத் ஸ்லிப்பை வாக்காளர்கள் வாக்களிக்க முடியாது. அவர்கள் புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை, ஆதார் அட்டை, நிரந்தர கணக்கு எண் அதாவது பேன் கார்டு, மாற்றுத்திறனாளிகளான தேசிய அடையாள அட்டை, மத்திய அரசின் தொழிலாளர் நல அமைச்சக திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட மருத்துவ காப்பீட்டு ஸ்மார்ட் அட்டை, புகைப்படத்துடன் கூடிய வங்கி அஞ்சல் கணக்கு புத்தகங்கள், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் பணி அட்டை, மத்திய மாநில பொதுத்துறை நிறுவனங்கள், வரையறுக்கப்பட்ட நிறுவனங்கள் தொழிலாளர்களுக்கான வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய பணி அடையாள அட்டை, ஓட்டுநர் உரிமம், கடவுச்சீட்டு, தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் கீழ் இந்திய தலைமை பதிவாளரால் வழங்கப்பட்ட ஸ்மார்ட் அட்டை, ஓய்வூதிய ஆவணம், பாராளுமன்ற, சட்டமன்ற, பேரவை, சட்டமன்ற, மேலவை உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அலுவலக அடையாள அட்டை. இந்த ஆவணங்களை ஏதாவது ஒன்றை காமித்து வாக்காளர்கள் வாக்கினை செலுத்தலாம் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. வாக்குச்சாவடிகளுக்கு செல்வதற்கு முன்பாக voter.eci.gov.in என்ற இணையதளத்தில் வாக்காளர்கள் தங்களது பெயர் பட்டியலில் உள்ளதா என்பதை சரிபார்த்துக் கொள்ளலாம் எனவும் இந்திய தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது.